வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இதில் நான் உங்கள் இளையராஜா. இப்போ இந்த காலையில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஆம்கோல் ஸ்கேவ். இந்த ஆம்கோல் கர்வ் ஸ்கேல் இருக்கு இல்லையா, தீபக் பிராண்டில் வந்து நல்லா மூவிங்கில் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் இதை வந்து ஒருத்தவங்க அவங்களோட வீடியோவில் போட்டுட்டு இருக்காங்க. இதை சரியாக ப்ராப்பராக கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணணும், அதாவது நம்மளுடைய அளவுக்கு நம்ம பாடிக்கு மெஷர்மெண்ட்டுக்கு சரியாக இருக்கணும், அவங்க கைகளிலேருந்து எடுத்த அளவு சரியாக வரணும். ஆனால் இந்த ஸ்கேலை வச்சு நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ஸ்கேலை பயன்படுத்துகிறா இருந்தாலும் அளவு மாறக்கூடாது, எல்லா அளவுமே நமக்கு சரியாக வரணும். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் ஒயரை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இது கீழே வந்து துணி மடிக்கிறதுக்கு ஸ்லீவோட ஒயரம் பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச்சு கை உயரம். இப்போ நீ அளவுக்கு ஆஃப் ஸ்லீவு ப்ளஸ் தையலுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நேர்கோடு போட்டுக்குங்க. இதில் ஒரு தையலுக்கான அளவு. இங்கே வந்து முனங்கையோட அளவு 12 இன்ச்சு முனங்கை அளவு. அதில் பாதி 6 ப்ளஸ் 1.5 இன்ச்சு தையலுக்கு. இது 12 போட்டு வச்சிடலாம். இது வந்து அடங்கி சுற்றளவு 15 இன்ச்சு, அதில் பாதி 7.5 ப்ளஸ் தையலுக்கு 1.5. இந்த அடங்கி சுற்றளவோட மார்க் வந்து கொஞ்சம் நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம், கொஞ்சம் பெரிய மார்க்காக போட்டுக்கலாம். பெரிய மார்க் அப்படி போட்டுடலாம். இப்போது இந்த பங்கு இதில் வந்து அடங்கி சுற்றளவில் 3ல் 1 பங்கு 7.5 இருக்கு இல்லையா, அதில் 3ல் 1 பங்குனா 2.5 இன்ச்சை இங்கே நம்ம சமநிலைக்கு வச்சுக்கணும். இப்போ ஆமோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா 17.5 பாதி 8.25 வச்சு வச்சுட்டு 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும். 1/4 இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இங்கே ஒரு அடையாள மார்க் போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த ஸ்கேலை வந்து எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். கரெக்டாக இப்படி திருப்பிக்கங்க. இப்போ பாருங்க, இதில் இந்த சமநிலைக்கு அப்புறம் இது திரும்ப ஆரம்பிக்கணும், இங்கே வந்து இணையணும். அப்போ அந்த மாதிரி நமக்கான ஷேப்பு கொண்டு வரணும், நமக்கான வடிவத்துக்கு கொண்டு வரணுங்க. பாருங்க, இங்கேருந்து திரும்புகிற ஷேப்பில் நம்ம வச்சுருக்கேன், இங்கேயும் இணையுது, கரெக்டாக வச்சுருக்கேன். ஓகேவா? அப்படியே நம்ம வந்து இப்போ மார்க் போட்டுக்கலாம். இங்கே வந்து போடக்கூடாது, இங்கேருந்து போடுறேன். அது எதுக்காக நான் சொல்கிறேன். இப்படி வந்து இணைச்சிட்டோம். இப்போ இதில் இணைச்சி திரும்பிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் பண்ணிடணும். இதை வந்து அப்படியே வந்து திருப்பிடணும். அதுக்காக தான் நம்ம இதோட நிறுத்தணும். இங்கே வந்து நேராக வரணும். இப்போ இந்த ஆம்கோல் அளவு அளந்து பார்ப்போம். இப்படியே கரெக்டாக வச்சு இந்த மார்க்கில் அப்படியே அளந்துட்டு வருவோம். கரெக்டாக வந்திருக்கு. ஒரு பாயிண்ட் கூட வந்திருக்கு, 8.25 ஒரு பாயிண்ட்டு. இந்த ஒரு பாயிண்ட் கூட இருக்கிறது வந்து நமக்கு நல்லது. ஏன்னா ஸ்லீவ் வந்து ஒரு பாயிண்ட் கூட தான் இருக்கணும். பாடியில் இழுத்து ஏற்றணும், ஸ்லீவ் வந்து குளிர கொடுக்கக்கூடாது. இப்போ இதில் இருந்து இதை அப்படியே இணைச்சிடலாம். அவ்வளோதான். ஓகேவா? இது பார்க்கும்போது எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக இது சமநிலை வந்துருச்சு, நமக்கு அடங்கி தேவையான சுற்றுலா வந்துருச்சு, முனங்கு இலை வந்துருச்சு, எதுவுமே மிஸ் ஆகலை. ஆம்பளை அளவு கரெக்டாக வந்துருச்சு. நம்ம இந்த ஸ்கேலை எப்படி நம்ம